Hi friends, welcome to Tutusfunny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா eBay, right? eBayனா என்னன்றதை இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட், ரைட்? இப்போ இ-காமர்ஸ் வெப்சைட்டை வச்சு இந்த eBayன்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டை வச்சு நம்ம வந்து ஆன்லைனில் வந்து மணி மேக்கிங் பண்ணலாம், ரைட்? அது வந்து ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று வந்து டிரெக்ட் ஷிப்பிங், மற்றது வந்து ட்ராப் ஷிப்பிங்னு சொல்லி. இதுக்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து எந்த லாஸ்ட் வீடியோ சீரீஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன். பார்க்காத நண்பர்கள் வந்து போய்ட்டு பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து eBayல வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று எப்படி சரியான முறையில் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி, ரைட்? ஏற்கனவே 2 நண்பர்கள் கேட்டிருந்தாங்க என்கிட்ட வந்து கமெண்ட்டில் வந்து எப்படி eBayல சரியாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் eBay.comக்கு போங்க. ஃபர்ஸ்ட் வந்து விசிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் மேலே ஒரு சைன்இன்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து கேட்கும் உங்களோட ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்குங்க, ரைட்? ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் அதை சைன்இன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஒன்று இல்லைன்னா எனக்கு க்ரியேட் அன் அக்கௌண்ட் சொல்லி ஒரு லிங்க் இருக்குது, இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு சைன்இன் வித் ஃபேஸ்புக், சைன்இன் வித் கூகுள், ரைட்? இதாவது 2 விஷயத்தில், ரைட்? உங்களோட கூகுளில் அக்கௌண்ட் இருந்தால் கூகுள் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருந்தால் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம், ரைட்? உங்களுக்கு ஆட்டோவாக யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாம் க்ரியேட் ஆகும். உங்களோட ஃபேஸ்புக்கில் என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இதுக்கு ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி கூகுள்லேயும், ரைட்? அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டிரெக்டாக உங்களுக்கு eBayலே உங்களுக்கு செய்ய விரும்புனீங்கன்னா நான் க்ரியேட் அன் அக்கௌண்ட் ஒன்று கொடுத்துட்டு இதில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுங்க. நான் வந்து இப்போ கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் நேம் வந்து தேவான்னு சொல்லி கொடுக்குறேன். லாஸ்ட் நேம் நான் கொடுக்குறேன் வந்து eBayன்னு சொல்லி கொடுக்குறேன். சும்மா eBayன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்னோட இமெயில் அட்ரஸை வந்து நான் கொடுக்குறேன், ரைட்? இதை கொடுத்துட்டு நான் வந்து பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேன். eBayக்கு நான் வச்சுருக்க பாஸ்வேர்டு ஒன்று சரியாக இப்போ சரியான பாஸ்வேர்டு இங்கே நான் கொடுக்கணும். நம்ம நல்ல பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேங்க. நான் வந்து கொடுத்துட்டு இங்கே நான் வந்து க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு, ரைட்? இப்போ நான் வந்து யூஸ் நேம் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணதான்னு கேட்குது. நான் வந்து வேணான்னு சொல்லி கொடுக்குறேன், தேவையில்லை, ரைட்? இப்போ உங்களோட அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள், தேவா eBay, ரைட்? இப்போ உங்களோட அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சிங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் நான் வந்து அக்கௌண்ட் செட்டிங்க்கு திரும்ப போவேன். நீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதுதான் உங்களோட நேம். இந்த நேமில் தான் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபுல் நேம் தேவா eBayன்னு சொல்லியிருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் செட்டிங்க்கு போய்ட்டு இப்போ இதில் பாருங்கள் அக்கௌண்ட் செட்டிங்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், பேமெண்ட், செல்லிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பிறகு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்ற விஷயத்தான் பார்க்க போகிறோம். இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன்ற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ரைட்? இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு போகும், ரைட்? பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே பாருங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ற கேட்டகரியில் இருக்குது பாருங்கள், ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் இருக்குது, சீக்ரெட் கொஸ்டின்னு சொல்லி, ரைட்? இப்போ சீக்ரெட் கொஸ்டின்னா என்னன்னா உங்களோட eBayல ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அதாவது உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் சில வேறு பாஸ்வேர்ட் மறந்துருக்கலாம், ரைட்? இல்லைனா உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆற விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ரிகவரி பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து சீக்ரெட் கொஸ்டின். இதை சரியாக நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கிறோம், ரைட்? இது ரொம்ப பேர் செய்கிறது இல்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சீக்ரெட் கொஸ்டின். இதை வந்து நீங்கள் ரொம்ப க்ரியேட் பண்ணிக்கிறீங்க, ரைட்? இப்போ இதை வந்து இதில் பாருங்கள் க்ரியேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறது முக்கியம், ரைட்? க்ரியேட் பண்ணுற நேரமாக உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குங்க. ஏன்னா இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அவங்க வந்து கேட்குறாங்க. இப்போ நான் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரியேட் பண்ண இமெயில் அட்ரஸ் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள், ரைட்? பாஸ்வேர்டு வந்து சரியான பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள், ரைட்? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட செக்யூரிட்டி கொஸ்டின் இருந்த டேப்புங்கன்னா வந்துருச்சு, ரைட்? இப்போ வந்து பிக்அப் யோர் சீக்ரெட் கொஸ்டின்னு சொல்லி கேட்குது. இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து நீங்கள் கொடுக்கணும், ரைட்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் கொடுக்குறேன் வந்து ஏதாவது கொஸ்டின் கொடுங்க. வாட் இஸ் த மாடல் ஆஃப் த கார், நிறையா இங்கே இப்போ நிறையா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து நேம் ஆஃப் த ஃபேவரட் புக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்? நேம் ஆஃப் த ஃபேவரட் புக் நான் கொடுக்குறேன் வந்து
ஏதாவது பேர் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கொடுக்குறேன் வந்து இபின்னு சொல்லி கொடுக்குறேன், இபின்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட். அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் கேட்குது, ஏதாவது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க அந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இப்போ ரெண்டாவது கேட்குது உங்களுக்கு வந்து நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேட்னு சொல்லி கேட்குது, நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேட். ரைட், என்ன கேட்குது. நான் சும்மா வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் கிட்டின்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட். இப்போ மூணாவது கேட்குதுங்க செகண்ட் கொஸ்டின். 3 கொஸ்டின் இருக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார், அங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் சரியான கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுருக்க கொஸ்டினை வந்து. இப்போ அடுத்த விஷயம் கேட்குது ஹாஸ்பிட்டல் வேர் யூ போர்ன், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். நேம், சிட்டி, இதெல்லாம் நம்ம எடுப்போம். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது லேஸான கொஸ்டின்ஸை நீங்கள் எடுத்துக்கங்க. ரைட். டிஃபிகல்ட்டாக கொஸ்டின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சம்டைம் நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் மறந்துருப்பீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நேம் ஆஃப் யுவர் ஃபேவரட் புக், நேம் ஆஃப் யுவர் பேட், ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களோட மைண்டில் வந்து உங்களுக்கு இதை வந்து நீங்கள் வந்து வச்சுருக்காங்க. ரைட். இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்களை வந்து கொடுத்துருக்கேன். வந்து நான் வந்து ரவின்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட். கொடுத்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ரைட். இல்லை கன்ஃபார்ம் ஆகிடும். உங்களோட செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்க்கு பிறகு நம்ம முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்குறதுன்னா அடுத்தது வந்து பேமெண்ட் கேட்வே. அதாவது இபிஐயில் வந்து நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறதா இருந்தால் விற்கிறதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து காசு வந்து எப்படி வரும்னா பேபால்ன்ற ஆன்லைன் கேட்வே மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து காசு வந்து வரும். ரைட். இப்போ பேபால் டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் வந்து காசை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரைட். எப்படி நம்ம ஒரு பேபால் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி நம்மளோட டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.